ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்மணி பேசுகிறேன். இப்போ நாம் உங்கள் ஊருக்கு வந்தால் பிடிக்குங்க. சன்னையாக உடம்பு சரியில்லை, அவ்வளோ வீட்டு வேலையும் பண்ண முடியறது இல்லைங்க. டெய்லி ஆஸ்பத்திரி போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சுங்க. நாம் அங்கே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் இது பண்ணலான்ட்டு நாம் இது நினச்சிட்டேங்க. வேலைக்கு போக முடியாதுங்க. பாப்பாவும் பார்த்தாங்கன்னா சன்னையாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுக்கும் முடியலைங்க. மண்ணை பிடிச்சிக்குதுங்க. சரி, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இங்கே காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா இங்கே 2 பேர்த்தையும் பார்த்தாங்க. சமயம் பக்கமாக இருந்தால் கூட ஏதோ குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஹாஸ்பிட்டல் தூரமாகவும் இருக்குதுங்க. குழந்தைய எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க. அதனால் சரி ரெடி ஆகிட்டுங்க. ஃபஸ்ட்டு உடம்பு ரெடி ஆனால் அப்புறம் காசு பணம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தோணுதுங்க. என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு ரெடி ஆகணும்னா காசு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இவருக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுவும் புது ஊர், இது தெரியாத ஊர், யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு வேலை தந்துட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இவங்களும் நானுமே போய் கேட்டோம், வேலைக்கு தேடினோம். ஆனால் யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க தயாராக இல்லை. அப்படிங்கும்போது நான் வந்து சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருந்து வேலையை பாருங்க மாமா. எனக்கு வந்து நீங்கள் சமைச்சு இது பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க சமையல், பாப்பா நல்லா பார்த்துக்குவீங்க. நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.